முரளியோட பையன் விக்கிக்கு மாம்பழங்கள்னா ரொம்ப பிடிக்கும். அவன் அப்பா கூட கடைக்கு போகும்போதெல்லாம் மாம்பழங்களை பார்த்தா வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவான். ஒரு வாட்டி விக்கி கிராமத்துல இருக்க அவங்களோட உறவினர் வீட்டுக்கு போறான். அந்த கிராமத்துல மாந்தோப்புகள் இருக்கிறத பாக்குறான். மாங்காய்கள் எல்லாம் காய்ச்சி தொங்குறத பார்த்தாலே அவனுக்கு சாப்பிடணும் போல இருக்கு. அவனுமே அதை பறிச்சு சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போ அவன் யோசிக்கிறான், இந்த கொட்டைகளை கொண்டு போய் நம்ம வீட்டுல புதைச்சி வச்சாலும் நம்ம வீட்டுல செடி வரும்லன்னு யோசிக்கிறான். பழத்தை சாப்பிட்டு கொட்டையை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல மண்ணை தோண்டி அதை புதைக்கிறான், தண்ணி ஊத்துறான். தூங்கி எழுந்ததும் அடுத்த நாள் காலையில வந்து மாங்கொட்டையிலேருந்து துளிர் விட்டுருக்கான்னு பாக்குறான். என்ன இது, மாங்கொட்டை துளிர் விடவே இல்லையே, கொட்டை இருக்கா இல்லையான்னு தெரியலையேன்னு அதை தோண்டி பாக்குறான். கொட்டை இருக்கிறத பார்த்து திரும்பவும் மண்ணை போட்டு மூடி தண்ணி ஊத்துறான். இதே மாதிரியே அதை தோன்றதும் புதைக்கிறதுமாவே இருக்கான். கடைசி வரையும் அதை முளைக்கவே விடல. இதை பார்த்து அவங்க அப்பா கொட்டை முளைக்காதடா, தூக்கி போட்டுட்டு போன்னு சொல்றாரு. 20 நாள் கழிச்சு கொட்டை துளிர் விட்டுருக்கு. அப்பா பையனை கூப்பிட்டு காட்டுறாரு. எல்லா விஷயங்களுக்குமே கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும்.